நமச்சிவாய. நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரத்தூரில் அமைந்திருக்கும் மார்க சகாயேஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான். இந்த ஒரத்தூர் சிதம்பரத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு பஸ் வசதிகள் இருக்கின்றன. இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்னவென்றால், திருநள்ளாறு தர்பராண்யேஸ்வரர் கோவில் அமைப்பில் சனீஸ்வரர் கிழக்கு நோக்கி சன்னதியின் முன்புறம் காட்சியளிக்கின்றார். இதுதான் இந்த ஆலயத்தின் சிறப்பான விஷயம். சித்தி விநாயகர், கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர், நவக்கிரகம், பைரவர், சூரியன் ஆகியோர் பிரகாரத்தில் இருக்கின்றார்கள். திருநள்ளாறு தர்பராண்யேஸ்வரர் கோவில் அமைப்பில் சனீஸ்வரர் கிழக்கு நோக்கி சன்னதியின் முன்புறம் இருக்கின்றார். இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் மகான் ராகவேந்திரர் அவதரித்த புவனகிரி இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? பயம் போக, மனக்குறை நீங்கி நிம்மதி பெற வழிபட வேண்டிய ஸ்தலம் இது. நேர்த்திக்கடனாக நெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து நேர்த்திக்கடனை பக்தர்கள் செலுத்துகின்றார்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? இந்த ஊரின் எல்லையில் ஓடும் வெள்ளாறு நதி இங்கு மட்டும் வளைந்து ஓடுகின்றது. இந்த நதிக்கரையில் அமைந்த கோவில் இந்த அழகான கோவிலாகும். வாழ்க்கை மீதான பயம் இருப்போர் தெளிவு கிடைக்க தங்கள் நட்சத்திர நாள் அல்லது ஏதேனும் ஒரு திங்கள் அன்று இங்கு வந்து சிவன் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்கின்றார்கள். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள். வாழ்வில் திசை தெரியாமல் குழப்பத்தில் இருப்போர்கள் மனக்குறை நீங்கி நிம்மதி பெறுவதற்காக வழிபட வேண்டிய விசேஷ ஸ்தலம் இது. அம்பாள் மரகதவல்லி தெற்கு நோக்கி தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றார். நவராத்திரி நாட்களில் இவள் ஊஞ்சலில் எழுந்தருளி காட்சி தருவாள். இந்நாட்களில் இவளுக்கு அபிராமி அந்தாதி பாடி விசேஷ பூஜை நடக்கின்றது. ஆடி தை வள்ளியில் இவளுக்கு விளக்கு பூஜையும் நடக்கின்றது. முன்மண்டபத்தில் நடராஜர் சன்னதி இருக்கின்றது. இவரது பாதத்துக்கு கீழே இருக்கின்ற முயலகன் முகத்தை தூக்கி சுவாமியின் பாதத்தை பார்த்தபடி இருக்கின்றான். மார்கழி திருவாதிரை என்று நடராஜருக்கு விசேஷ பூஜை நடக்கின்றது. பிரகாரத்தில் இருக்கின்ற நால்வர் சன்னதியில் குரு பூஜை வைபவம் விசேஷமாக நடக்கின்றது. பங்குனி உத்தரத்தன்று முருகன் புறப்பாடாகின்றார். இந்த தலத்தின் வரலாறு தான் என்ன? திருத்தல யாத்திரை சென்ற சுந்தரர் விருத்தாச்சலம் சென்றார். அவர் இந்த ஸ்தலத்தை கடந்தபோது வழி தெரியவில்லை. எனவே ஓரிடத்தில் அப்படியே நின்று விட்டார். தனக்கு வழிகாட்டும்படி சிவனை வேண்டினார். அப்போது அவர் முன் வந்த முதியோர் ஒருவர், அடியவரே, காட்டுப்பாதையில் பாதியிலேயே நின்று விட்டீரே, எங்கு போக வேண்டும் என்று விசாரித்தார். அவர் தனக்கு பாதை தெரியாததை சொன்னார். முதியவர் அவரிடம் தான் வழிகாட்டுவதாக சொல்லி அழைத்துச் சென்றார். கூடலையாற்றூர் தலம் வரையில் அவருடன் சென்று அங்கிருந்து வழியை காட்டினார். சுந்தரர் அவருக்கு நன்றி சொல்ல முயன்ற போது அவர் மறைந்து விட்டார். அவர் குழப்பமாக நின்ற வேளையில் சிவன் தானே வந்து வழிகாட்டியதை உணர்த்தினார். மகிழ்ந்த சுந்தரர் பதிகம் பாடினார். சுந்தரருக்கு வழிகாட்டிய சிவன் இந்த ஸ்தலத்தில் அருள்கின்றார். மார்க்கம் என்றால் வழி. எனவே இந்த ஸ்தல இறைவனுக்கு மார்க சகாயேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. வழித்துணைநாதர் என்றும் இவருக்கு பெயர் உண்டு. இந்த ஆலயத்தில் சிவராத்திரி, திருக்கார்த்திகை, ஐப்பசியில் அன்னாபிஷேகம், மார்கழி திருவாதிரை இவைகளெல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.